ஹலோ நிலவரைவ புளியோடி எல்லாம் வந்து இதுக்கு வந்து இறங்கி பார்த்தாங்க. இந்த ஆள் வந்து அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. ஒரு சைட விட்டுட்டாங்க. அப்படியே ஒரு கடலோட தொடர்பு இருக்குது. ஓ வெல்கம் பேக் டு ஸ்ரீலங்கா சீரீஸ். காலையில எந்திரிச்சனையும் எங்க அம்மா சீக்கிரம் குளிச்சுட்டு வா, கீழே பிரேயர் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க. டக்குன்னு குளிச்சுட்டு வந்து கீழே வந்து பார்த்தா எல்லாருமே ஆல்ரெடி கீழே இருக்காங்க. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, கொடிக்கம்பம் கலச வழிபாடு. இது வந்து சித்தர் வழிபாடுல வந்து செய்யறாங்க. முதலில் அந்த வழிபாடுக்கு உள்ள பொருட்களை வந்து ஒரு ஆளுக்கிட்டையும் அவர் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே அருப்பரம் ஜோதிய மந்திரத்தை சொல்லிட்டு அந்த சபையை சுத்தி வந்தாங்க. சபை வாசல்ல நின்று வள்ளலார் எழுதிய திருவருப்பா பாடலை பாடி வழிபாட தொடங்கினாங்க. அருப்பரஞ்சோதி மந்திரம் சொல்லி சபையை சுத்தி இப்ப வந்து தர்மசாலைக்கு வந்திருக்கோம். தர்மசாலை என்றால் இங்க வந்து உணவு வந்து பரிமாறுவாங்க. இங்கேயும் திருவருப்பா பாடல் பாடி திருவாசகம் பாடலையும் பாடி ஜோதி வழிபாடை செய்தாங்க. தர்மசாலையில் ஜோதி வழிபாடையை முடித்துவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு கொடிக்கம்பம் இடத்துக்கு போனாங்க. கொடிக்கம்பம் எதிர்க்கே ஒரு சின்ன ஜோதி அறை இருந்தது. இங்கேயும் திருவருப்பா பாடல் பாடி ஜோதி வழிபாடை செய்தாங்க. அதுக்கு பிறகு கொடிக்கம்பம் கலச வழிபாடை ஆரம்பித்தாங்க. இந்த நாள் ஃபுல்லா செஞ்ச விஷயத்திலே எனக்கு பிடிச்சமான விஷயமே இதுதான். வழிபாடு முடிஞ்சிருந்தோம், எல்லாருக்குமே இனிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐயா வந்து பொங்கல் செய்ய சொன்னாரு. இதுல எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஒன்று கூடி பெரியவங்க சின்னவங்கன்னு கணக்கு பார்க்காம உதவி செஞ்சுக்கிட்டாங்க. முதலில் எல்லாருக்குமே வந்து பால் காய்ச்சி கொடுத்துட்டாங்க. ஏன்னா காலையில இருந்து யாருமே சாப்பிடாதனால. அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் த பொங்க சோறு வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. என்னதான் பொங்க சோறு செய்யறதுல எல்லாருமே பிச்சியா இருந்தாலும் ஸ்டீல் வந்துட்டு எல்லாருமே அந்த கொடிக்கம்பம் கலச வழிபாடுல கவனம் வச்சிருந்தாங்க. உளுத்துற வெயில்ல நான் கொஞ்சம் சீனு போட்டு இதுல எங்க அம்மாவையும் சேர்த்துக்கிட்டேன். பொங்கு சோறு நல்லபடியா பொங்குனுச்சு. வழிபாடுல அந்த கலசத்துக்கும் கொடிக்கம்பமுக்கும் ஜோதி ஏற்றி ஜோதி வழிபாடு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மேல ஏறி மேலேந்து கீழே கயிறு அனுப்பி இந்த கயிறை கலசத்துல கட்டி மெதுவாக மேல ஏத்துனாங்க. கலசத்தை கொடிக்கம்பம் மேல வைத்து வழிபாடை நடத்தி நம் நிறைவோட கீழே இறங்கினாங்க. ஒரு வழியா பொங்க சோறு ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி பொங்க சோறுல கைய வச்சிடலான்னு பார்த்தா வடை சுடுற ப்ராசஸ்ல இறங்கிட்டாங்க. பை த வே, பொங்க சோறும் வடையும் த பெஸ்ட் காம்பினேஷன்னால நானும் கொஞ்சம் அமைதியா போயிட்டேன். அனுபவமா இருக்கிறதுக்கு மரத்தடி கீழே உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த நானும் பெரியமாவும் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வச்ச பொங்கலும் வடையும் பரிமாற ஆரம்பிச்சு எல்லாருமே ஒன்னா கூட்டு குடமா உட்காந்து சாப்பிட்டோம். உண்மையா சொல்ல போனா அங்க இருக்கிற 3/4 பேரு எனக்கு யாருன்னு தெரியாது. அததான் நான் ஃபர்ஸ்ட் டைமா அவங்கள நான் பாக்குறேன், நான் பேசுறேன், பழக்கிறேன். ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒன்னா கூட்டமா உட்காந்து சாப்பிட்டு இறைவனோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டு ஒரு மாதிரி அதுவும் நல்லா ஜாலியா இருந்துச்சு. மத்தியான உணவு சாப்பிட்டு நல்ல ஒரு சிறு தூக்கமும் போட்டு ஏஞ்சி வந்து பார்த்தா எல்லாருமே திருவருப்பா பாடல் பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து கொடியேற்றம் வழிபாடுக்குள்ள ப்ரிப்பரேஷனை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. இதுல என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான திங்னா, ஒருத்தர் கூட ஒரு அணுவு அசையாம அந்த திருவருப்பா பாடலை பாடி அந்த வழிபாடை வந்து நடத்தினாங்க. கொடியில கயிறு கட்டி பிறகு கொடிக்கம்பமுக்கு மறுபடியும் ஜோதி வழிபாடு செய்து 2 ஆசிரியரும் ஜோதி பாடல்கள் பாடி கொடியை ஏத்துனாங்க. நல்லபடியாக கொடியேற்றம் வழிபாடும் முடிந்தது.
செயல்பாடு முடிந்த பிறகு ஐயா சத்து விசாரம் நடத்தினாரு. இல்லறத்திலே இருக்கின்ற குழந்தைகள் கூட சகோதரத்துவம் இல்லாத இந்த காலப்பகுதியிலே ஐயாவோட சத்து விசாரம் முடிஞ்சிருந்தோம். சில பேரை கூப்பிட்டு ஐயா அனுபவ உரை கொடுக்க சொன்னாரு. இந்த நாள் நாங்க ஜீவ கருணை செயல்பாடோட முடித்தோம். எங்களுக்கு செஞ்சு வச்ச அவல் தங்கிருச்சு. அதனால எல்லாரு கையிலயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கோட்டத்தை சுத்தி எல்லா இடத்துலயும் நாங்க தூவி விட்டோம். அங்க நிறைய எறும்புங்க இருக்கும். சோ அந்த அவலை தூக்கிட்டு போயிட்டு அதுங்க சாப்பிட்டு அதுங்களும் நிம்மதியா தூங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இப்பொழுது விடை பெறுகிறேன். பை.